ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1057. இங்கு வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், பசி, இன்னும் பல பல துன்பங்களில் இருந்து சமுதாய மக்களை விடுவிப்பதற்கு அரசியல் தலைவர்கள் இந்த ஆன்மீகமான அறிவில் செயல்பட்டால் இதில் வெற்றி காணலாம் என கூறும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது 1974 ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஜெனிவாவில் தெய்வ திரு ஆஷா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கும் ஐக்கிய நிறுவனத்தைச் சார்ந்த உலக சுகாதார நிறுவனத்தின் உறுப்பினர்கள் சிலருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல் ஆகும். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், உலகம் அனைத்திலும், அதாவது உலக எங்கிலும் நாங்கள் செய்வதைப் போன்று நீங்களும் இந்த சோதனை செய்து பார்க்கலாம். தன் நிறைவுடன் மிக மிக எளிமையாக வாழுங்கள். உங்களது இன்றியமையா தேவைகளை தொழிற்சாலையில் இருந்து பெறுவதை விட்டுவிட்டு பண்ணை நிலங்களில் இருந்து பெறுங்கள். கடவுளின் புனித பெயர்களை உச்சரித்து அவரது புகழ் பாடுங்கள் என்றார் அவர். மேலும் கூறினார், இந்த தொழில் மயமான பின்னணியில் முதலாளித்துவத்தை ஆதரிப்பவர்கள் ஆனாலும் சரி, பொது உடைமையை ஆதரிப்பவர்கள் ஆனாலும் சரி, ஒரு சில பெரிய மனிதர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மேலும் மற்றவர்கள் இந்த பெரிய மனிதர்களின் சுயநலத்திற்காக உபயோகப்படுத்தி கொள்ளப்படுவதாலும் அல்லது ஊழல் புரிபவர்களினால் வேலையில்லாமல் விடப்படுவதாலும் மற்றவர்கள் தவறு செய்கின்றார்கள். அவர்கள் எல்லா வேலைகளையும் தவிர்த்து சோம்பேறிகள் ஆகின்றார்கள் அல்லது நேர்மையுடன் வேலை செய்வது கிடையாது. மேலும் பல்வேறு விதங்கள் இருக்கின்றன. இதற்கு ஒரே பரிகாரம், ஒவ்வொருவரும் இயற்கை தன்மையுடன் வாழ்ந்து கடவுளின் புனித பெயரை உச்சாடனம் செய்ய வேண்டும். கடவுள் உணர்வு கொண்டவராக இருக்க வேண்டும். இந்த பரிகாரம் மிக மிக எளிதானது. இதன் விளைவுகளையும் நீங்கள் இங்கு பார்க்கலாம். எனது இளைய ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க மாணவர்கள் குடிபோதை, புகைப்பிடித்தல் மற்றும் பல நவீனமான தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது எவ்வளவு நிதான புத்தியுடன் கடவுளின் புனித பெயர்களை எவ்வாறு புகழ் பாடுகின்றார்கள் என்பதை நீங்களே காணலாம். இந்த போதனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் உலகத்தை மாற்றி அனைத்தையும் சரியாக திருத்தி அமைத்து விடலாம். இதை விட்டுவிட்டால் வேறு நிவாரணம் கிடையாது. இதற்கு செவி சாய்க்கக்கூடாது என நீங்கள் கருதினால் நான் என்ன செய்ய முடியும்? இதற்கு சரியான நிவாரணம், சரியான மருந்து இருக்கின்றது. ஆனால் அந்த மருந்தை உட்கொள்ளாவிட்டால் எவ்வாறு நோயை தீர்க்க முடியும் என்றார் அவர். இப்பொழுது வந்த உறுப்பினர் கேட்டார், கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு வருகின்ற துர்ப்பாக்கிய நிலைமையில் மக்கள் இருக்கின்றார்கள் என நீங்கள் முன்பு கூறினீர்கள். கிராம மக்கள் நகரத்திற்கு வந்து தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் ஆகிவிடுவதால் தீமை தொடர்வதாக குறிப்பிட்டீர்கள். நாங்கள் கிராமங்களில் வாழ்ந்து கொண்டு 3 மாதங்களுக்கு மட்டும் வேலை செய்வதால் ஆண்டு முழுவதும் உண்ண முடியும் என குறிப்பிட்டீர்கள். ஆனால் நம் நகரங்களிலும் கிராமங்களிலும் பெருமளவில் வேலையில்லா திண்டாட்டம் இருப்பதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். நிறைய மக்கள் வாழ்க்கையில் தண்டனை பெற்றது போல் நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான உணவை அவர்களால் உற்பத்தி செய்து கொள்ள முடிய கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு நிலத்திற்கு சென்று உழைக்கும் வாய்ப்பு கிடையாது. வியாபார மக்கள் தங்களது சுய நலத்திற்காக அந்த நிலங்களை பயன்படுத்துகின்றார்கள். அதனால்தான் பல்வேறு சாதாரண மக்கள் வேலையில்லாமல் இருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்கள் நகரங்களுக்கு செல்கின்றார்கள். நகரத்தில் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என வசீகரிக்கப்பட்டு அவர்கள் வருவது கிடையாது. அவர்களால் நிலத்தை அணுக முடியவில்லை என்பதாலேயே நகரத்திற்கு வருகின்றார்கள். வர்த்தக பிரமுகர்களும் நிலத்தை பயன்படுத்துவது கிடையாது. மேலும் சாதாரண மக்கள் கிராமங்களில் சுதந்திரமாக வாழ்ந்து அவர்களுக்கு தேவையான உணவினை பயிரிடவும் முடிவது கிடையாது. இப்போது வர்த்தக பிரமுகர்கள் நிலைமையை தங்களுக்கு சாதகம் ஆக்கி கொண்டு விட்டார்கள். அவர்கள் அவ்வாறு செய்வதால் ஒருவித புரட்சிகரமான சமுதாய
சீர்திருத்தத்தின் மூலம் இந்த வணிகர்களை கட்டுப்படுத்தவில்லை என்றால் மக்கள் எவ்வாறு தங்களது கிராமத்து நிலங்களில் பயிரிட்டு வாழ முடியும் என்று கேட்டார் அவர். ஷீல பிரபுபாதா கூறுகின்றார், உண்மை என்னவென்றால் அனைவரும் வேலை செய்கின்றார்களா என பார்க்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். அதுதான் ஒரு நல்ல அரசு. வேதகால முறைப்படி சமுதாயத்தில் 4 இயற்கை பிரிவுகள் உண்டு. பிராமணர்கள் என்று ஆய்ந்து செயல்படும் பிரிவினர் போதிக்கவும் அறிவுறுத்தவும் இருந்தார்கள். சத்திரியர்கள் என்ற சக்தி வாய்ந்த பிரிவினர் காக்கவும் கட்டுப்படுத்தவும் இருந்தார்கள். வைசியர்கள் என்ற வணிக பிரிவினர் நிலம், பசு போன்றவற்றை பாதுகாப்பதிலும் விவசாயத்தின் மூலம் உணவு உற்பத்தி செய்வதிலும் ஈடுபட்டார்கள். சூத்திரர்கள் என்ற மற்றொரு பிரிவினர் உழைப்பின் மூலம் மற்ற பிரிவினருக்கு உதவி புரிந்து வந்தார்கள். ஆகவே இதன்படி அரசு சக்தி வாய்ந்த சத்திரிகளை கொண்டு அமைக்கப்பட வேண்டும். இவர்கள் மற்ற அனைவருக்கும் பாதுகாப்பு அளித்து எல்லா பிரிவினரும் தமது பணிகளை சரிவர செய்கின்றார்களா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அனைவரும் சரிவர பணிபுரிவதை பார்க்க வேண்டியது அரசின் கடமையாகும். பின் வேலையில்லா திண்டாட்டம் என்ற பிரச்சனை தீர்ந்துவிடும் ஆகும் என்றார் அவர். இப்பொழுது ஐநா உறுப்பினர் கேட்டார், ஆனால் தற்போது வர்த்தக பிரிவினர் கூட அரசில் இருக்கின்றார்கள். உண்மையில் அவர்கள் எங்கும் இருக்கின்றார்கள். அரசில் அவர்களுக்கு மிகுந்த செல்வாக்கு இருக்கின்றது. பல்வேறு சமயங்களில் அவர்கள் அரசியல் அதிகாரங்களுடன் செயல்படுகின்றார்கள். ஷீல பிரபுபாதா கூறுகின்றார், இருக்கக்கூடாது. அப்படியானால் அது கெட்ட அரசு ஆகும். ஐநா உறுப்பினர் கூறினார், ஆம், அது உண்மைதான். ஷீல பிரபுபாதா கூறுகின்றார், அது கெட்ட அரசுதான். வர்த்தக பிரிவினருக்கு அரசில் எந்தவித பங்கும் இருக்கக்கூடாது. அவ்வாறு இல்லை என்றால் எவ்வாறு அரசினால் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் அனைவரது வேலைவாய்ப்புக்காகவும் பாடுபட முடியும்? மேலும் அரசு ஆனது வர்த்தக பிரிவினர் புத்தி கூர்மை தன்னிச்சையாக செயல்படுவதை ஆதரிக்க வேண்டும். ஆனால் இயற்கைக்கு ஒவ்வாத தோன்றி மறைந்துவிடக்கூடிய தொழிற்சாலைகளை உண்டாக்கி அதனால் நம்மிடம் வேலையில்லா திண்டாட்டம் விளைவதை தவிர்க்க வேண்டும். அனைவரும் ஒழுங்காக வேலைவாய்ப்பை பெறுவதற்கான பொறுப்பை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐநா உறுப்பினர் கேட்டார், அதைத்தான் நானும் எதிர்பார்க்கின்றேன். இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கம் உண்மையாக புரட்சிகரமான இயக்கமாக வளர்ந்து இந்த சமூகத்தை சீர்திருத்தும் நாளை நான் விரைவில் எதிர்பார்க்கின்றேன். ஷீல பிரபுபாதா கூறுகின்றார், ஆம், இது மக்களின் மனதில் புரட்சியை கொண்டு வரும் என நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அமெரிக்கா, ஐரோப்பியா மக்களும் அதை மானசீகமாக ஏற்கின்றார்கள். நான் இதனை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். மிக மிக புத்திசாலிகளான அவர்கள் எல்லாவற்றையும் தீவிரமாக எடுத்துக்கொள்கின்றார்கள். நாங்கள் சில வருட காலமாகத்தான் இந்த பணி செய்து இருக்கின்றோம். இருப்பினும் இந்த இயக்கத்தை உலகின் எல்லா பகுதிகளிலும் பரப்பி இருக்கின்றோம். இதனை மக்கள் தீவிரமாக எடுத்துக்கொண்டு விட்டால் இது தொடரும். மேலும் புரட்சியை உண்டு பண்ணும். நாம் மனம் போன போக்கிலோ அல்லது முரண்பாடாகவோ எதையும் சொல்ல கிடையாது. நாம் வேத சாஸ்திரங்களில் இருந்து அதிகாரப்பூர்வமான குறிப்புகள் பெறுகின்றோம். இங்கு தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் நிறைய இருக்கின்றன. மக்கள் இந்த புத்தகங்களை படிப்பதன் மூலம் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் அதை தீவிரமாக எடுத்துக்கொண்டு விட்டால் அது புரட்சியை உருவாக்கும் என்றார் அவர். ஐநா உறுப்பினர் கேட்டார், என்னால் ஒரு விஷயத்தில் மட்டும் சமாதானம் அடைய முடிய கிடையாது. இந்தியன் என்ற முறையில் இந்த கேள்வி என்னை அவ்வப்போது சங்கடப்படுத்துகிறது. மிக மிக எளிய இயற்கையான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும். நீங்கள் சொல்வதில் பல பெரிய விஷயங்கள் அடங்கி உள்ளதாக நான் நம்புகிறேன். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதனால் நான் திருப்தி காண்பதற்கு வழி இருக்கின்றது. அதை பற்றி சிறிதும் சந்தேகம் கிடையாது. மேற்கத்திய நாகரிகத்தை பின்பற்றும் இந்தியன் என நீங்கள் சொல்லக்கூடிய விதத்தில் நான் கிடையாது. ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் ஒப்புக்கொள்ள முடிய கிடையாது. அதாவது நமது பிரச்சனைகளுக்கு தீர்வாக நீங்கள் சொன்ன அறிவும் கலாச்சார வழிகாட்டுதலும் இருந்தும் நாம் நமது சமுதாயத்தை இந்த தீய செயல்களில் இருந்து விடுவிக்க முடியவில்லையே என நான் வருத்தமாகத்தான் இருக்கிறது. வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், பசி போன்றவை மட்டும் இல்லாமல் வேறு வேறு பல துன்பங்களுக்கும் மக்கள் உள்ளாகின்றார்களே, அது ஏன்? ஷீல பிரபுபாதா கூறுகின்றார், இல்லை,
இல்லை, நமது கலாச்சார கோட்பாடுகளால் இவை ஏற்பட கிடையாது. அவற்றை கடைபிடிக்காத தீய தலைவர்களால் ஏற்பட்டதாகும். அந்த தீய தலைவர்களால் தான் இந்த நிலைமை என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன். ஐநா உறுப்பினர் கேட்டார். அவர்கள் நமது மக்களே. அவர்கள். அதற்கு ஷீல பிரபுபாதா கூறுகின்றார், அவர்கள் நம் மனிதர்களாக இருக்கலாம், நாம் சொந்த தந்தையாக கூட இருக்கலாம். பிரகலாத மகாராஜா கடவுளின் பக்தர். ஆனால் அவரது தந்தையான இரண்யகசிபு அரக்கனாக இருந்தான். அதனால் என்ன செய்ய முடியும்? மனிதர்கள் நல்லவர்களே. ஆனால் அவர்களுக்கு வழிகாட்டும் பெரும்பாலான தலைவர்கள் கடவுளை நம்பாத அரக்கர்களாக உள்ளதை காண்கின்றோம். ஐநா உறுப்பினர் கேட்டார். ஆம், இரண்யகசிபுவை அழிக்க வேண்டி வந்தது. ஷீல பிரபுபாதா கூறுகின்றார், ஆகவே அவன் அழிக்கப்பட்டான். மேலும் நவீன காலத்து அரக்க குணம் கொண்ட தலைவர்கள் அனைவரும் அழிக்கப்படுவார்கள். அவர்கள் அழிக்கப்படுவார்கள். எனவே அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும். நமது தற்போதைய தலைவர்கள் நல்லவர்கள் கிடையாது, பார்வையற்றவர்கள். அவர்களுக்கு அறிவில்லாத போதும் தலைமை தாங்கி செல்கின்றார்கள். ஒரு குருடன் மற்ற குருடனுக்கு வழிகாட்டி பள்ளத்தில் விழுவது போன்றாகும். இந்த தலைவர்கள் உலகின் அசல் ஆன்மீக நாகரிகத்தை கொன்று விட்டார்கள். அவர்களால் அதற்கு பதிலாக வேறு எதையும் கொடுத்து ஈடு செய்ய முடியாது ஆகும். ஐநா உறுப்பினர் கேட்டார், அப்படியாயின் உங்கள் இயக்கம் சமுதாய தத்துவத்தில் ஈடுபடுகின்றதா? ஷீல பிரபுபாதா கூறுகின்றார், ஆம், இந்த இயக்கம் மிக மிக செயல்முறையானது. உதாரணமாக, நாங்கள் மாமிசம் சாப்பிடுவதை பரிந்து உரைப்பது கிடையாது. தலைவர்கள் அதை விரும்புவது கிடையாது. அவர்களது பிரச்சாரங்களை நாங்கள் ஆமோதிப்பதும் கிடையாது. ஆகவே தலைவர்கள் எங்களை விரும்புவது கிடையாது. நாங்கள் மாமிசம் உட்கொள்ளாதீர்கள் என போதிக்கின்றோம். ஆனால் அவர்கள் மாமிச கிடங்குகளையும் மாட்டு இறைச்சி கடைகளையும் எல்லா இடங்களிலும் அனுமதிக்கின்றார்கள். அதனால் எப்படி அவர்கள் எங்களை விரும்புவார்கள்? இதுதான் பெரிய கஷ்டம். அறியாமை பேர் இன்பமாக கருதுபவர்களிடம் புத்திசாலித்தனத்தை பற்றி பேசுவது அறிவீனமாகும். இருந்தும் முயற்சிக்கின்றோம் என்றார் அவர். மேலும் அவர் கூறினார், இதற்கு மாறாக நாங்கள் பரிந்து உரைப்பதும் செயல்முறைக்கு உகந்ததுதான். கடவுள் உணர்வு கொண்ட விவசாய கிராமங்கள் வெற்றிகரமாக அமைக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த கிராமங்களில் உள்ளவர்கள் வாழ்க்கை நிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் அமைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இயற்கை தனது தயால குணத்தினால் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் ஆகியவற்றை வெகுவாக அளிக்கின்றன. மேலும் பசு பாலை தருகின்றது. அதிலிருந்து வெண்ணெய், பாலாடை கட்டி, தயிர், பாலேடு ஆகியவை கிடைக்கின்றன. இந்த கூட்டுப் பொருட்களின் பகுதியில் அனைத்தையும் கொண்டு நீங்கள் நூற்றுக்கணக்கில் சுவையான உணவு வகைகளை தயாரிக்கலாம். இதனால் நீங்கள் முழுவதும் திருப்தி அடையலாம். இதுவே அடிப்படை தத்துவம் ஆகும். ஐநா உறுப்பினர் கேட்டார், வெற்றிகரமான நிறுவனத்திற்கு அது ஒரு நல்லதொரு உதாரணம். ஆனால் இதற்கு முன் முயற்சி செய்யப்படாததை பற்றி நீங்கள் ஏதாவது இப்போது பேச முடியுமா? ஷீல பிரபுபாதா கூறுகின்றார், கிராமங்களில் வசிக்கும் கடவுள் உணர்வு கொண்ட விவசாய மக்கள் தங்களுக்கு தேவையான தினசரி உணவுக்கு எங்கும் பயணம் செய்ய போவது கிடையாது. இதை இந்த நவீன சமுதாயத்திற்கு புதிது எனலாம். தற்போது பெரும்பான்மையினர் தொழிற்சாலைக்கோ அலுவலகத்திற்கோ சிறிது தூரமாவது பயணம் செய்ய வேண்டி இருக்கின்றது. நான் ஒரு சமயம் பம்பாயில் இருந்தபோது ரயில்வேயில் வேலை நிறுத்தம் நடந்தது. மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ரயிலை பிடிப்பதற்காக காலை 5 மணியில் இருந்து அவர்கள் வரிசையில் நின்று கொண்டு இருந்தார்கள். வேலை நிறுத்தத்தின் போது ஏதோ சில ரயில்தான் ஓடின. அதனால் மக்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளானார்கள். 1-2 ரயில்களே ஓடியதால் பல மனிதர்கள் முண்டியடித்து கொண்டு ரயில் பெட்டிகளில் தங்களை தாங்களே திணித்து கொள்ள வேண்டி இருந்தது. சிலர் ரயிலின் கூரை மீதும் பயணம் செய்தார்கள். இது இப்படி இருக்க, தொழில்நுட்பத்தில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலோ மக்கள் அலுவலகத்திற்கும் தொழிற்சாலைக்கும் கார்களில் போய் வருவதால் நெடுஞ்சாலைகளில் பயங்கரமான விபத்துக்களில் இறக்கும் ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. எனவே ஒருவன் எதற்காக வீட்டில் இருந்து பல மைல்கள் பயணம் செய்து வாழ்வதற்கான ஊதியம் பெற வேண்டும்? இது மிக கெட்ட நாகரிகமாகும். ஒருவனுக்கு உணவு ஊரிலே கிடைக்கப் பெற வேண்டும். அதுதான் நல்ல நாகரிகத்தின் அடையாளம் ஆகும். ஐநா உறுப்பினர் கேட்டார்,
உணவை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் தன் நிறைவு கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்கள் குறிக்கோள் என அறிகின்றேன். ஆனால் எல்லா மக்களும் உணவு தயாரிப்பதில் ஈடுபட்டுவிட்டால் மற்றவற்றை யார் நமக்கு தருவார்கள்? முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், அனைவரும் உணவு உற்பத்தியில் ஈடுபட வேண்டும் என நாங்கள் கூற கிடையாது. பகவத்கீதையின்படி சமுதாயத்தில் இயற்கையிலேயே மக்களின் ஒரு பிரிவினர் உணவை தயாரிப்பதிலும், ஒரு பிரிவினர் ஆன்மீக நோக்கில் வழிகாட்டவும், ஒரு பிரிவினர் அரசில் செயல்படவும் அல்லது அரசனாக இருப்பதற்காகவும், மற்றொரு பிரிவினர் இவர்கள் அனைவருக்கும் உடல் உழைப்பால் உதவுவதற்கும் இருப்பார்கள். அனைவரும் விவசாயிகளாக இருப்பார்கள் என்பது கிடையாது. அறிவாளிகள் பிரிவு, நிர்வாகிகள் பிரிவு, உழைப்பாளிகள் பிரிவு என இருத்தல் வேண்டும். எந்த ஒரு சமுதாயத்திலும் இந்த பிரிவுகள் இயற்கையாக இருக்கின்றன. மேலும் ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பாடுபட வேண்டும் என்றார் அவர். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.